நாங்கள் நம்மாழ்வா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜியில் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ். எங்களுக்கு இப்போ இஎல்பி கோர்சஸ் போயிட்டுருக்கு. இஎல்பியில் SAC 451 ஆன் ஃபார்ம் அட்வைசரி ஆன் சாயில் ஹெல்த், வாட்டர் குவாலிட்டி அண்ட் பிளான்ட் நியூட்ரிஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ் அ பார்ட் ஆஃப் இஎல்பி ப்ரோக்ராம் நாங்கள் எங்கள் காலேஜில் இருக்க கோகனட் ஃபீல்ட், மேங்கோ ஆர்ச்சர் அண்ட் சப்போட்டா ஆர்ச்சர் செலக்ட் பண்ணியிருக்கோம். இதில் நாங்கள் சாயில் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணுறது மூலயமா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி இருக்கான்றதை ஐடென்டிஃபை பண்ணி அதற்கான ரெக்கமெண்டட் டோசஸ் ஆஃப் ஃபர்டிலைசர்ஸை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அது ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நாங்கள் இப்போ சாயில் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண வந்திருக்கோம். மண் மாதிரி எடுக்க நம்ம தேர்வு செஞ்ச இடத்துல உள்ள குப்பைகள், களைகளை முதல்ல நம்ம நீக்கி அந்த இடத்த நல்லா தூய்மைப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் மண் மாதிரி எடுக்க நம்ம தேர்வு செஞ்ச இடத்துல 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் மண்வெட்டியை பயன்படுத்தி வி வடிவத்தில் ஒரு வெட்டை ஏற்படுத்திக்கணும். அந்த வி வெட்டின் மேலிருந்து மண் மாதிரியை எடுக்கணும். வி வடிவத்தில் வெட்டி மண் மாதிரியை சேமிக்கிறது மட்டும் இல்லாமல் ஆகர்ன்ற கருவியை பயன்படுத்தியும் நம்ம மண் மாதிரியை நம்ம சேமிச்சுக்கலாம்.